அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் மனிதத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சோதர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது 10வது தராவீஹை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவருடைய அளப்பெரும் கருணையினால் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதோடு வரக்கூடிய காலங்களிலும் நாட்களிலும் இன்னும் அதிகமாக வணக்கங்கள் செய்வதற்கு அல்லாஹ் நல்லருடையவனாக இன்றைய தராவீஹ் தொழுகையினுடைய 12வது ரக்காத்திலிருந்து சூரத் யூசுப் என்ற சூரா ஓதப்பட்டது. சூரத் யூசுப் என்பது குர்ஆனுடைய 114 சூறாக்களில் 12வது சூறாவாக இருக்கின்றது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகளிலே 12வது பிள்ளையாக பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக 12வது பிள்ளையாக பிறந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சூறாவை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே 12வதாக வைத்திருக்கின்றார். இந்த தராவீஹ் தொழுகையினுடைய பக்கத்திலே ஓத ஆரம்பிக்கப்பட்டது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தகைய சிறந்தவர்கள் என்றால், அவருடைய வரலாறு மிக அற்புதமான ஒரு வரலாறு. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 25 நபிமாருடைய வரலாறு கூறுகின்றார். எத்தனை நபிமார்கள்? 25 நபிமாருடைய வரலாறு எல்லா குர்ஆனிலே கூறுகின்றார். 6666 ஆயத்துக்களிலே 1000 வசனங்கள் வரலாறுகள் சூழப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே எந்த வரலாற்றுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுக்கு இருக்கின்றது. இந்த வரலாறை ஆரம்பிக்கும் நேரத்தில் அல்லாஹ் சொல்வார், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். நபியே, உங்களுக்கு நாம் ஒரு அழகான வரலாறை சொல்லட்டுமா என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறை சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஆக எல்லா வரலாறையும் அல்லாஹ் தான் பெருமானாருக்கு சொல்லிக் கொடுத்தான். அதிலே சிறந்த வரலாறு என்பதா அல்லாஹ் தஆலா போற்றுகின்ற புகழுகின்ற ஒரு வரலாறாகத்தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கின்றது. அதற்காக வேண்டிய அழகான வரலாறு என்று சொன்னால் அவர் அப்படியே ஓஹோடு வாழ்ந்தாங்க என்பதெல்லாம் கிடையாது. கடைசி காலத்திலே என்ன செய்தார்கள்? ஓஹோன்னு வாழ்ந்தாங்க. அதுக்கு முன்னால் அவர்கள் பெற்ற துயரங்களை எல்லாம் இந்த உலகத்திலே யாரும் பெற்றிருக்க முடியாது. துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவர் ஆளானார்கள். எனவேதான் அவருடைய வரலாறு அல்லாஹ் தஆலா அழகான வரலாறு என்று கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், அதிலே பல்வேறு படிப்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை பற்றி கூறுகிற நேரத்திலே, அந்த வரலாறை பற்றி கூறுகிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா சொல்வான், லகத் கான ஃபீ யூசுஃப வ இஹ்வத்திஹி ஆயாத்து லிஸ்ஸாயிலின். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் அவருடைய சகோதரருடைய வரலாற்றிலே கேட்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு படிப்பினைகள் பாடங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். பல பாடங்கள் இருந்தாலும் கூட அதிலே ஒரு பாடம் என்னவென்றால், ஒரு மனிதர் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் அவருடைய தியாகங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒருவன் அழகாக இருந்திருந்தார், என்னுடைய வளர்ச்சியை மட்டுமே பார்த்து மக்கள் பொறாமைப்படுகிறார்கள், அதை அடைவதற்காக நாம் பட்ட வேதனைகளை யாரும் பார்ப்பதில்லை என்பது அபுல் உணர்ந்து இருந்தார். ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகிறார் என்றால் வாஸ்தவம் தான், அது மக்களுடைய பார்வையை அது உறுத்தும். ஆனால்
அவர் எவ்வளவு தியாகம் செய்து அதற்கு வந்திருக்கிறார் என்பதை யாரும் பார்க்க மாட்டாங்க. தெரிஞ்சாலும் கூட என்ன சொன்னா அதை பெருசா பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்பது நமக்கு வெளியிலே பார்ப்பதற்கு அவர் மிஸ்ர் நாட்டினுடைய உணவுத்துறை அமைச்சராக இருந்தார், மிஸ்ர் நாட்டுடைய அரசராக இருந்தார் என்பதாக எல்லாம் நாம் சொன்னாலும் கூட உயர்த்தவர்கள் தான். அதை எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த சிறப்புகளை ஒன்று தெரியுமா? இந்த உலகத்திலே நபியாகவும் அரசராகவும் இருந்த 4 நபர்களிலே ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்துல 1,24,000 நபிமார் வந்தார்கள். கொஞ்சம் வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1,24,000 நபிமார் வந்தார்கள். அதிலே நபியாகவும் அரசராகவும் இந்த உலகத்திலே அரசாட்சி செய்தவரும் 4 நபர்கள் மட்டும்தான். ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த உலகத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்தார்கள். அரசராக இருந்து நபியாக இருந்தார் என்பது ஒரு விஷயம் தான். உண்மையிலே பெரும் புகழுக்குரியவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சரிபடைய வருகிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் அறிவிக்கிறார், புகாரி ஷரீஃபினுடைய 4688 ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, அல் கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம், இந்த உலகத்திலே சிறந்தவருடைய மகனான சிறந்தவர் யார் தெரியுமா? பெருமானார் கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, அவர் யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த உலகத்திலே சிறந்தோர் என்று பெருமானார் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. என்னவென்று சொன்னார், 4 தலைமுறை தொடராக நபியா வந்தவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 தலைமுறை நபியாக வந்தவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவருடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தவர், அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தவர்கள். ஆக மிகப்பெரிய ஒரு சிறப்புக்கு சொந்தக்காரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக குர்ஆனிலே அழகான வரலாறு என்று அல்லாஹ் பாராட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மிகச் சிறந்தவர் என்பதாக சொன்னார்கள். 4 தலைமுறை நபியாக வருவதாக சொன்னார்கள். அறிஞர் பெருமக்கள் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவ்வளவு சிறப்பாக சொல்வார்கள். அல்லாமா இப்னு ரஜப் அல்லது இப்னு ஜௌசி, இந்த 2 பேர்ல ஒரு அறிஞர் சொல்றாங்க, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு என்ன தெரியுமா? 12 மாதங்களிலே இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு என்றால், அதற்கு உதாரணமாக கூறுவார்கள், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகளிலே எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அதுபோன்றுதான் 12 மாதங்களிலே ரமதானுடைய மாதம் சிறந்தது. ஒன்று. இன்னொன்று சொல்வார்கள், எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரக்கத்தை கொண்டு 11 பேருடைய இந்த குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவங்கதானே எதிராக சதி செஞ்சு கர்த்தரை தள்ளி விடுவாங்க. அப்ப அவருடைய பரக்கத்தை கொண்டு எப்படி 11 நபர்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அது மாதிரி இந்த ரமதான் எவ்வளவு பெரிய பரக்கத்தான் என்று சொன்னார். ரமதானுடைய பரக்கத்தை கொண்டு 11 மாதங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாமா இப்னு ரஜப் அவர்கள் கூறுவார்கள். அது இவ்வளவு பெரிய ஒரு புகழுக்குரியவர்கள். ஆனால் அந்த புகழை அவர்கள் அடைவதற்கு அவனப்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை ஒருத்தர் பெறணும்னா அதுக்கு தியாகம் மிக முக்கியம். மன் தரபல் உலா சஹிரல்லாயாடி, அரபிலே சொல்லுவார், யார் உயர்வை நாடுகிறார்களோ அவர் இரவு விழிக்கட்டும்லாக சொல்லுவார். உயர்வை நாடக்கூடியவர் இரவு விழிக்கட்டும்னா என்ன? அதுக்காக முயற்சி செய்யட்டும். பதவி என்ற 3 எழுத்தை அடைவதற்கு 3 தியாகம் செய்ய வேண்டும். வசித்திருக்க வேண்டும் பாவை அடைவதற்கு, தனித்திருக்க வேண்டும் தாவை அடைவதற்கு, வியை அடைவதற்கு விழித்திருக்க வேண்டும். ஏன்னா தியாகங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. ஒருவர் இந்த இடத்துல உட்கார்றாருன்னா அதுக்காக அவர் படக்கூடிய கஷ்டங்களும் தியாகங்களும் உண்மைதான். தியாகம் செய்தால்தான் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வர முடியும். ஆனா அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்த்து படித்து நாம் பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றின் கடைசியிலே சொல்வார், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப், அவருடைய வரலாற்றிலே அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் தஆலா கூறுகிறார்.
அல்லாஹ் தஆலா வரலாறை சொல்வதற்கு நோக்கம் வந்து டைம் பாஸா? சில பேர் உட்கார்ந்து நம்ம டைம் பாஸ் கதை பேசுவோமா இல்லையா? அது மாதிரி டைம் பாஸ் சொல்றான் அல்ல. எல்லாம் அந்த வரலாறு முடிக்க நேரத்திலே சொல்வான், அறிவுடையவருக்கு அதில் அத்தாட்சி இருக்கு என்பதாக. அப்ப வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள். ஒன்றுமல்ல, செய்யாத ஒரு குற்றத்துக்காக தண்டனை அனுபவிப்பது இருக்கிறது இல்லையா, இது உலகத்தில் மிக கொடியது. தப்பு செய்கிற தண்டனை அனுபவிக்கிறானா பெரிய விஷயம் அல்ல. தான் செய்யாத குற்றத்துக்கு தான் தண்டிக்கப்படுகிறோம் என்றார், தான் செய்யாத குற்றம் தன் மீது சுமத்தப்படுகிறது என்றார், இதை விட துயர உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட பழிச்சொல்லுக்கும் அப்படிப்பட்ட பழிவாங்குதலுக்கும் ஒரு ஆளாளர்கள். அவங்களை போய் கிணத்துல போய் தள்ளினாங்க, சகோதர கிணத்துல தள்ளினாங்க இல்லையா? ஏன் தள்ளினாங்க? இவர் என்ன பண்ணாரு? ஒண்ணும் பண்ண. 12 பிள்ளைகள 12வது பிள்ளையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததால அவர் மேல தந்தை அதிகமாக அன்பு வைத்திருந்தார். கடைசி பிள்ளை மேல ரொம்ப பிரியம் இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம்தான். அது கூட மார்க்கத்தை அறிஞர்கள் சொல்வார்கள், பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாராபட்சம் பார்க்கக்கூடாது என்பதாக. அன்பின் விஷயத்திலே கூட பாராபட்சம் பார்க்கக்கூடாது. இல்லை என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட கெதி ஏற்படுவதாக சொல்வார்கள். அது நீண்ட தலைப்பது. சரி, அவ என்னன்னா, அவை செய்யாத ஒரு குற்றம், தன் மீது தன்னுடைய தந்தை பாசமாக இருக்கிறார், அதுக்காகவே பழிவாங்கப்பட்டார். சரி, அவங்க தூக்குனாங்களா இல்லையா? வியாபாரத்தை தூக்குச்சா இல்லையா? தூக்கிட்டு போய் அவங்க வளர்த்தாங்களா? இல்லையே. சந்தையில போய் விட்டுட்டு போயிட்டாங்க. சுதந்திரமாக இருந்தவர் அடிமையாக வாழ்வது எவ்வளவு பெரிய துயரம். வாழ்க்கை 2வது துயரம். தான் வீட்டிலே பணி செய்யக்கூடிய அந்த முதலாளி பெண்ணுடைய துன்பங்கள், அவருடைய தொந்தரவுகள், தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் 3வது துயரம். 4வது துயரம், செய்யாத குற்றத்துக்காக 11 ஆண்டுகள் ஜெயிலே இருந்தார். செய்யாத குற்றத்துக்காக வேண்டி தான் அந்த பெண்ணிடத்திலே தவறாக நடக்கவில்லை, ஆனால் தவறாக நடந்தால் அவர் பழி சுமத்துகின்றார். அந்த குற்றத்துக்காக 11 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார் சொன்னார். செய்யாத குற்றத்துக்கு எவ்வளவு பெரிய குடும்பம். இப்படியெல்லாம் பல்வேறு தியாகங்களை அவர் செய்தார். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னார் அல்ல. வெட்ட வெட்ட எப்படி வந்துட்டு அந்த மரம் எப்படி மரம் இது செழிக்கின்றதோ, எப்படி வந்துகிட்டு அந்த தோண்ட அந்த நீரூற்றுக்கள் வந்துகிட்டு உருவாகிறதோ, அது மாதிரி வாழ்க்கையிலே உன் மீது விமர்சனங்களும் அவப்பெயர்களும் அவமானங்களும் தோல்விகளும் துன்பங்களும் வருகிற நேரத்திலே மனம் தளராதே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொன்பித்தை போடு, நீ உயர்வாய் வைத்தால் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கேட்டனை கடமைக்கலாம்.